பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் அவரே பாடிட்டு போயிட்டார். தன்னுடைய வாழ்க்கையே மக்கள் பணியா இருக்கணும், மக்களுடைய நன்மை தான் என்னுடைய வேலைனே ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கு முத்தாய்ப்பா நம்மளோட சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு அவரோட பேரை வச்சிருக்காங்க. புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன் பேரு. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 400 ட்ரெயின் இங்க இருந்து கிளம்புது. ஒவ்வொரு ட்ரெயின் கிளம்பும் போதும் சென்னை புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ராமச்சந்திரன் அவர்கள் பேர்ல சென்னையிலிருந்து கிளம்புற ட்ரெயின் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 5000 தடவை அவரோட பேர் அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அப்படி வாழ்றதுன்னா அப்படி எப்பேற்பட்ட வாழ்க்கையா இருக்கும், அவர் எப்பேற்பட்ட மனிதரா இருக்கும். அவரை நம்ம இங்க கொண்டு வந்து சேர்க்கணுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ தொடர்ந்து அவர் படங்களையே பார்க்கறது, இன்ஃபேக்ட் சிலம்பம் கிளாஸ்லாம் போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் தெரிஞ்சு இந்த ஷூட்டிங் டைம்ல காலையில 1 hour ஈவினிங் 1 hour ஷூட்டிங் போயிட்டு வந்துட்டு முன்னாடியும் பின்னாடியும் கண்டினியூஸா ஒரு 1 month ப்ராக்டிஸ் பண்ணேன். அனலாரிஸ் மாஸ்டர் தான் கூட நின்று அவங்க அப்பா கதையெல்லாம் சொல்லி இன்ஃபேக்ட் வி ரியலி என்ஜாய். இது எங்க ஜெனரேஷனோட ட்ரிபியூட்டா சொல்லலாம். இது ரொம்ப பக்தியோட அந்த கேரக்டர் பண்ணியிருக்கோம்னு நான் சொல்லுவேன். எவ்வளவு சின்சியரா அந்த கேரக்டர் அப்ரோச் பண்ண முடியும். இந்த படம் பார்க்கும்போது அவருக்கும் அவருடைய ரத்தத்தின் ரத்தமான ரசிகர்களுக்கும் என்ன உறவு இருந்துச்சு அப்படின்னு நீங்க கொஞ்சம் புரிஞ்சிட்டீங்கனாலே நாங்க பெரிய சக்சஸ் நம்புவேன். இதுல அவ்வளவு என்டர்டைன்மெண்ட் இருக்கு, அவ்வளவு ஜாலி இருக்கு. அதை தாண்டி அந்த அற்புதமான ஒரு ரசிகனுக்கும் அவனுடைய ஒரு தலைவனுக்கும் இருக்கிற உறவு இருக்குல்ல, அன்கண்டிஷனல் உறவு இல்லை. நீங்க எங்களுக்கு கொடுக்குற அன்பு அன்கண்டிஷனல் அன்பு. எதுவுமே எதிர்பார்க்கல, நான் உன்னை பார்த்தா போதும், நான் உன்னை பத்தி பேசினா போதும்னு நீங்க இருக்கீங்கல்ல, அதுக்கு நான் எவ்வளவு கோடி கொடுத்துட முடியும், அந்த அன்புக்கு எவ்வளவு கோடி கொடுத்துட முடியும். இது ரசிகர்களுக்கு நான் பண்ற ஒரு விஷயமா. உங்களோட அன்பு, உங்க முகத்தை பார்த்து பார்த்து நீங்க கொடுக்குற அன்பு இருக்கு இல்லையா, அந்த அன்புக்கு பரிகாரமா நான் இந்த படத்துல நடிச்சேன்னு நான் சொல்லலாம். ஏன்னா இவர் ரசிகனுக்கும் அவனுடைய தலைவனுக்கும் இருக்கிற அந்த உறவு தான் இந்த படத்துடைய கோர் எமோஷன் நான் சொல்லுவேன். லவ் யூ தம்பி, லவ் யூடா, லவ் யூ ஆல்வேஸ் டா. ஹலோ கைஸ், அவங்க எல்லாருக்குமே இது புதுசு. அதே மாதிரி கிருத்திக்கு ஃபர்ஸ்ட் தமிழ் படம். எல்லாரும் கீர்த்தின்னு கூப்பிடுறாங்க, எனக்கு கோவம் வரும். அது கிருத்திங்க அப்படின்னு. அதுவும் இல்லாம அவங்க நான் சின்ன வயசுல இருந்து உங்க ஃபேன் சொல்லி நம்மளை வெக்கப்பட வச்சிருவாங்க. செட்டுக்கு நம்மளை வெக்கப்பட வைக்கிற ஒரே ஆள் கிருத்தி தான். அவங்களை பாக்குறக்கே பயமா இருக்கு எனக்கு. ஆல் தி பெஸ்ட் கிருத்தி, யூ ஆர் a great dancer. ஃபர்ஸ்ட் டே ஷூட்ல அப்படி கால் மேல கால் போட்டு உட்காந்து what can I do for you அப்படிம்பாங்க. நம்ம ஜாலி டு மீட் யூன்னு சொல்லணும். I think the way she carried herself, வரும் the way she researched for the character, the way she came and did it, அவ்வளோ அழகா பண்ணியிருந்தாங்க. You have a bright future, keep working hard. And இந்த இடத்துல நான் எப்படி நலன் சரண்யா பார்த்து சொல்லிட்டு வச்சு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டாரு, அது மாதிரி நானும் ரஞ்சினிக்கு ஒரு சொல்லிட்டு வச்சு தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவங்க சப்போர்ட் இருந்தாதான் நம்ம இங்க வேலை செய்ய முடியும். அதே மாதிரி ஞானவேலுக்கு இந்த படம் பெரிய வெற்றி அடையணும், பெரிய லாபம் தரக்கூடிய படமா வரணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ரவி, தேங்க்ஸ் ஃபார் கமிங். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. தம்பி கார்த்தி, ஐயோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஐயா. 1001 திரைப்படத்துல என்னுடைய ரசிகரா நடிச்சேன். பொன்னியின் செல்வன் திரைப்படத்துல நான் ரொம்ப ஆசைப்பட்ட வந்தியத்தேவன் கதாபாத்திரத்துல பல வருஷம் கழிச்சு அது உங்களுக்கா அமைஞ்சது. நடிகர் சங்கத்துல நான் இருந்த பதவியில தான் நீ இருக்க. நமக்குள்ள எவ்வளவு ஒற்றுமை பார்த்தியா? உண்மையா சொல்லணும்னா உங்க ஆசீர்வாதம் எப்பவுமே எனக்கு வேணும். நான் பல நாள் பல சோதனைகள் இருக்கும்போது உங்களை நினைக்காம போனதே இல்லை. அந்த ஷார்ட் டைரக்டர் ஆக்ஷன் சொல்றதுக்கு முன்னாடி ஐயா நீங்க உள்ள இருந்து நடிச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு ஷாட்லையும் நடிச்சிருக்கேன். ஸோ மானசீகமா அவரை நான் தலையிலிருந்து கும்பிட்டுக்கிட்டே இருந்திருக்கேங்கிறது தான் உண்மை. உங்களை வணங்கிட்டே தான் இருந்திருக்கேன். என்னோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பயுமே இருக்கும். என்னுடைய அன்பு தம்பி சிவகுமார் என்னுடைய மிகப்பெரிய ரசிகர்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். நீங்க என்ன மாதிரி நடிக்க போறீங்கன்னு அவர்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் அவருடைய முதல் ரியாக்ஷன் என்னவா இருந்தது? வாத்தியார்னு ஏன் சொல்றாங்கன்னா, எத்தனை சூப்பர் ஸ்டார் வந்தாலும் எல்லாத்துக்கும் பாதை போட்டு கொடுத்தது அவர் தான் வாத்தியார். அதனால அது பண்றப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னது. அண்ட் அதுக்கு எவ்வளவு மெனக்கெட்டுக்கணுங்கிறது. அப்பா கூட அவர் நடிச்சிருக்காரு. அப்ப சில ஆக்டர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு அடிக்கிற மாதிரி நடிக்கிற சீன் இருந்ததுன்னா அடிச்சிருவாங்களாம், அப்பதான் ரியலா இருக்கும்னு. அப்ப அப்பாவும் போய் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஆனா நீங்க அடிச்சிருங்கண்ணே, நீ நடிகன் தானே, நான் அடிக்கிற மாதிரி நடிக்கிறேன், நீ அடி வாங்கின மாதிரி நடின்னு சொல்லுவாராம். சோ அவ்வளவு கேர்ஃபுல்லா பாத்துக்கு வரோம் ஒவ்வொரு ஆர்டிஸ்டையும். இன்னைக்கு இருக்கிற ஸ்டண்ட் யூனியன் ஆகட்டும், இன்னைக்கு இருக்கிற நடிகர் சங்கம் ஆகட்டும், எத்தனையோ சின்ன சின்ன யூனியன் ஆரம்பிச்சது அவர் தான். ஏன்னா எப்பவுமே அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு திட்டத்தையும் பிளான் பண்ணது அவராதான் இருக்காரு. எல்லாத்துக்கும் முன்னோடியா அவராதான் இருந்திருக்காருங்கிறது ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயம் நமக்கு.
ஆக்சுவலாக இந்த ஃபிலிமில் நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு, அதை பற்றி நான் ஷேர் பண்ணலாம்னு நினச்சிருக்கேன். ஸோ ப்ளீஸ் பேர் வித் மீ. ஒரு தடவை நம்ம ஷூட் பண்ணுறப்போ நான் கீழே விழுந்துட்டேன். அன்றைக்கி நேஹா மேம் வந்து ஷி மேட் ஷோர் ஐ வாஸ் ஓகே. அவங்க எங்காக ப்ரௌனிஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். இட் வாஸ் சச் அ ஸ்வீட் அண்ட் அன்ஃபர்கெட்டபிள் ஜெஸ்டர். அண்ட் இந்த படம் ஷூட் பண்ணுறப்போ நான் டபுள் ஷிஃப்ட் பண்ணிட்டு இருந்தேன். காலையில் ஹைதராபாத்தில் அண்ட் ஈவினிங்கில் நம்ம நைட் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் சென்னையில். ஸோ ஒரு 3-4 டேஸ்க்கு அப்புறம் தெரியாமல் ஒரு நாள் செட்டில் நான் தூங்கிட்டேன். ஸோ அன்றைக்கு ஜார்ஜ் சார் மேட் ஷோர் தட் அவரும் அவரோட கேமரா டிபார்ட்மெண்ட்டில் எல்லாருமே லைட்டிங் மாத்திரப்போ சைலண்ட்டாக மாற்றாங்க. அண்ட் நான் when I got up, mom told me that. I'm so grateful to him for that sweet gesture, for that 15 minutes of extra sleep அவர்னால எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு ஜார்ஜ் சார். அண்ட் everybody will be able to see his beautiful work on screen. அப்படியே கிரண் சாரோட பிரில்லியன்ட் ஒர்க்கும். நலன் சார் படம் பிகினிங்லேயே சொன்னார், இது வந்து நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான உலகம் க்ரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம். எல்லாமே ஒரு ஃபிக்ஷனாக we are trying to create a புது world, and I think everything went in hand for that. ஒரு கொஸ்டின் என்கிட்ட இருந்தது நம்ம டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் சுந்தர்க்காக, எப்படி இப்படி அமைதியாக இருப்பீங்க எப்போவுமே? பிகாஸ் இந்த படத்தில் எனக்கு ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா நிறையா டீட்டெயிலிங் எல்லாம் இருக்கும். டாட்டூஸ் இருந்தது, ட்ரெஸ்ஸு, ஹேர்ல எல்லாம் ரொம்ப there were many things, and அப்படியே நிறைய டைம் ஆகும். ஸோ அண்ட் for that I want to thank my team, Pallavi and என் ஹேர் மேக்கப் பிங்கி, நந்தினி, கமல், and my personal team Balaji Anna, Venkatesh, Kritika, because they all helped in creating this look. And கொஞ்சம் டைம் ஆனாலும் ரொம்ப அமைதியாக சுந்தர் வந்து he'll never stress me out because he will understand that கொஞ்சம் டைம் ஆகுது. இப்போ நீங்கள் நாளைக்கு தியேட்டரில் பார்க்குறப்போ உங்களுக்கு இதுக்கு இவ்வளோ டைம் ஆச்சுன்னு தோணா, இட்ஸ் பிகாஸ் எவ்ரிதிங் வாஸ் மேட் டு லுக் எஃபர்ட்லெஸ். ஸோ தேங்க்யூ சுந்தர், அண்ட் தேங்க்யூ Namakand Anna, thanks to Ram sir, thanks to Ramesh sir for the production, for always being a warm energy and a support for me on the set. அப்படியே நம்ம captain of our team Nalan sir, it was so brilliant working with you. நான் நிறைய தடவை இதை சொல்லியிருக்கேன். I have learned so much from you and I'm beyond grateful. நான் என்கிட்ட வார்த்தையே இல்லை சொல்கிறதுக்கு டு எக்ஸ்பிரஸ் மை கிராட்டிடியூட். பிகாஸ் சில விஷயங்கள் எல்லாம் ஸ்க்ரீனில் ஆக்ட் பண்ணுறப்போ நான் எனக்காக மட்டும் பண்ணுவேன். லைக் ஸ்மால் திங்ஸ், லைக் ஒரு பர்சனல் எடிஷன் மாதிரி. ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிபடி டு நோட்டிஸ் இட் அப்பார்ட் ஃப்ரம் மை செல்ஃப் ஃபீலிங் ஹாப்பி. ஆனால் அவர் அது எல்லாமே நோட் பண்ணி வந்து என்கரேஜிங்காக சொல்லுவார். that gave me such a confident boost on set. ஏன்னா ஆல்ரெடி தமிழ் அப்போ புதுசு, so I was struggling a little bit. ஆனால் he made me feel so confident and he took so much pride in me that it became one of my most positive experiences on set. Thank you so much sir for that, and thank you to Saranya also for always being so supportive of me. Most of the movies inspire பண்ணோம், பட் வாவாதியார்லேருந்து நிறைய எடுத்து போகிறது இருக்குது. அண்ட் இட் இஸ் டிஃப்ரெண்ட்லி ஃப்ளேவர்ட் பை ஆர் டைரக்டர் நலன் குமார் சுவாமி சார். ஸோ சின்ன வயசுலேருந்து நாங்கள் மூவிஸ் எல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகும், ஃப்ரம் த சைல்ட்ஹுட் டு வாட் ஐ எம் டுடே, அட்லீஸ்ட் மீ. ஸோ வாவாதியார் இஸ் ஆல்சோ getting into the right shoes and doing the right thing. So about talking about my co-actors, I want to talk firstly about my co-actor Satyaraj sir. Satyaraj sir, it is amazing working with you. You are like a living legend, and you were relevant and loved by all the generations. Okay, now ungla kuda work பண்ணும்போது தான் அது how you are relevant to all the generations எனக்கு தோணுச்சு.
And before my first shot in the movie was with you. So I did my first director's kella kette. How is sir like shot one or second time varlena thittiduvara appadiyella kette. Then they said no, he's very sweet, but he's on time. Shot ready in sollodane he'll be like within seconds he's in the spot. So then I told my directors that sir konja 5 minutes munadi before you call Satyaraj sir, call me, so that you know you have my first impression. So I have given my best. So it is up to you and the audience to say like how I've done. And our hero Karthi, it was amazing working with you. It was wonderful working with you. And in the character personally what I thought was neenga vetta inda yaru kuda panna mudiyadu. Anybody in the industry, nobody can pull this off. Such a versatile actor. It was wonderful working with you. Kriti, welcome to our Tamil industry. So you have a bright future ahead. You have done movies in other industries and you shine, but Tamil industry is different. Eppdina inga people take you to heart, and here it's not about a movie. Every character is emotional, their reality, and it's a religion. So all the best for your journey. And idella whatever the movie has come to this level. So idella munnadi eduthu poradhukku we have our amazing producers, that is Jnanavel Raja and our lovely lady Neha. Thank you for giving such films. And last but not the least, Nalan, I read something in the comment section. I had to tell that movie eppo release aga pogudhu, from that day Nalanukku promotion start aga pogudhu. So this is not said by me. This I read in one of the comments. And I was like, wow, that's the power. So thank you for giving me such well-edged character. And for all the cinema lovers, Vaavadiyar is for you. Thank you so much. இது பாருங்க, நான் தீவிர வாத்தியார் ரசிகர். நான் இந்த படத்தில் வில்லன். தம்பி ஆனந்தராஜ் வந்து வாத்தியார் ரசிகராக நடிச்சுக்காரு. கேட்டாரு, நான் டைரக்டர்கிட்ட கேட்டு அதை ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டாரு. நீங்க தலைவர் ரசிகர் தானே ஆனந்தராஜ்? தம்பி நில்லுங்க, டெஸ்ட் இருக்கு, அது உட்கார முடியாது. பாருங்க, நான் சொல்ற டயலாக் எல்லாம் எந்த படத்துலன்னு சொல்றேன். சும்மா நடிச்ச கேரக்டரா மாறும். ஜெய் துரசாமி, என் தாய் எனக்கு பால் ஊட்டி வளர்த்தாங்க, இந்த நிலத்தாய் எனக்கு சோறு ஊட்டி வளர்த்தாங்கடா. இந்த தாயை விட்டு கொடுக்குற அளவுக்கு நான் கோழை இல்லடா. ஒரு பிடி மண்ணுக்காக எந்த தியாகத்தையும் பண்ணக்கூடிய பரம்பரையில் வந்தவன்டான்னா. டேய், 100 என்ன 1000 என்ன லட்சம் பேர் ஒண்ணு கூடி படையெடுத்து வந்தாலும் இந்த இடத்தை விட்டு பிரிக்கவே முடியாதுடா. நான் ரத்த சிந்துனா அது இந்த மண்ணில் தாண்டா கலக்கும். நான் உடல் கீழே சாஞ்சா அது இந்த மண்ணை தாண்டா அணக்கும். ஏன் உயிர் போனா இது இந்த மண்ணில் தாண்டா போகும். ஆனா அந்த நேரத்துல நான் எழுப்ப போகும் உரிமை குரல் இங்கு மட்டும் இல்லை, எங்கெல்லாம் உழைக்கிறவன் இருக்கிறானோ, எங்கெல்லாம் அவனுடைய வேர்வை துளிகள் விழுதோ, அங்கெல்லாம் என்னோட உரிமை குரல் உழைச்சுக்கிட்டே தாண்டா இருக்கும். அவர் சொன்னதுல உங்களுக்கு பாதி பேர் கிடைச்சிருக்க. உரிமை குரல் படத்துல வர உரிமை குரல் பேர் சொல்லிட்டாரு. சரி, இது வந்து அவர் துப்பாக்கி சூடு வாங்கினதுக்கு அப்புறம், துப்பாக்கியால சுடுறதுக்கு முன்னாடி ஒரு அவருடைய வாய்ஸ் இருக்கு தெரியுமா? சொல்லுங்க. ஒரு படத்துல அஞ்சலி தேவி அம்மா வந்து ஒரு சர்வாதிகாரி ராணி, அவங்க தலைவர் வந்தோன்னு அவங்க மேல கத்தி எடுத்து வீசிடுவாங்க. அப்ப தலைவர் பேச ஒரு வசனம், என்னை கொல்ல இருந்தீர்களே, அதே கத்தி உங்களையும் கொல்லும் என்பதை மறந்து விட்டீர்கள். குறிவைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறிவைக்க மாட்டேன். வழிமுடி வீழ்ந்தது. மகாராணியரை வீழ்த்துவது சுலபம் என்பதற்கு அறிகுறியாக. ஆனால் ஆத்திரக்காரன் அல்ல கரிகாலன், அவன் கேட்கும் நீதியை நின்று நிதானமாகத்தான் கேட்பான். இது மகாதேவி மர்மயோகி. வாய்க்கு வந்ததுல அடிக்கூடாது. சரி சரி, படிச்சிருக்கேன். சரி, இதை சொல்லுங்க. படையிலே சேர்ந்தேன் மக்களுக்கு பணிபுரிய, நாட்டை காக்க. சேர்ந்த பின்பு அறிந்தேன், ஆற்ற வேண்டிய படை மக்களை ஆள வைத்தது, வாழ வைக்க வேண்டிய படை மக்களை மாள வைத்தது என்று. உங்கள் ஆட்சியின் கொடுமைகள் அனைத்தையும் கண்டேன். ஆதரவற்ற மக்கள் துடிப்பதையும் பார்த்தேன். மக்கள் அழுத கண்ணீர் ஆரண பெருகும். சண்டை வேண்டாம், உணவு வேண்டும், வாழ்வு வேண்டும் என்று அலறுவார்கள். அவர்களை அடிக்க சொல்லுவார் தளபதி. அணைக்கத்தாவும் மனசாட்சி. உள்ளம் துடித்தது, உதிரம் கொதித்தது. ஏன் இப்படி? எதற்காக? நடக்கலாமா? சரிதானா?
இவைகளை எனக்குள் நானே கேட்டுக்கொண்டேன். ஒரே ஒரு முடிவுக்குத்தான் வந்தேன். மக்களிலே ஒருவன் தலைவனாகும் வரையில் மன்னராட்சியின் அக்கிரமங்களுக்கு முடிவே இருக்காது என்பதை அறிந்தேன். படையிலிருந்து விலகினேன். புரட்சி கூட்டத்திலே புகுந்தேன். புரட்சி என்றும் பயந்து விடாதீர்கள். இது ஆலயத்திற்கும் ஆயுத புரட்சி அல்ல. அதில் எங்களுக்கு நம்பிக்கையும் இல்லை. ஆனால் நாங்கள் தீயிடுவோம், தீமைக்கு கொள்ளையடிப்போம், மக்கள் உள்ளங்களை குவித்து வைத்து அனுபவிப்போம். அறிவு பொருட்களை கத்தி இல்லாத ரத்தம் சிந்தாத அறிவு புரட்சி அது. என்ன நாடோடி மன்னர். என்னை நம்பாமல் கெட்டவர்கள் நிறைய உண்டு, நம்பி கெட்டவர்கள் இதுவரை இல்லை. அது நாடோடி மன்னர். அது நாடோடி மன்னர். சரி, மனோகர் சார் கேட்பார் வாத்தியார் பார்த்து, நிலைத்து நிற்கும் என் அதிகாரத்தின் ஆழம் புரியவில்லை உனக்கு. உங்கள் அதிகாரம் என்ன சிறப்பதிகாரமா? என்றென்றும் நிலைத்திருப்பதற்கு. அது வந்து 1001 படத்தை சோசியல் டயலாக். வீட்டுக்குறையில ஒட்டடை படிக்கணும்னு யாருமே ஆசைப்படுறது இல்ல. அது தானா படியுது. வாழ்க்கையில வர துன்பங்களும் அப்படித்தான். அத நாம தான் நம்ம மன உறுதியால போகணும். இது இதுல இருக்கு, நான் கேட்டு சொல்றேன். இருக்கு, கேட்டு சொல்றேன். இல்ல இல்ல, சந்திரோதயம். ஓகே, பரவாயில்ல, பொழைச்சு போங்க, விட்டுரு. தம்பி சத்யராஜ், எப்படி இருக்கீங்க? அண்ணா நல்லா இருக்குண்ணே, ரொம்ப நல்லா இருக்குண்ணே. உங்க ரசிகருங்க நல்லா தாங்கண்ணே இருப்பாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த படத்துல தம்பி கார்த்தி என்ன மாதிரியே நடிச்சிருக்காரு. அதை பத்தி நீங்க தான் சொல்லணும். ஏன்னா நீங்க தான் என்னோட ரத்தத்தின் ரத்தம். சொல்லுங்க அண்ணா. கார்த்தி வந்து முதல் படத்திலேயே பல அவார்டை வாங்கிட்டாரு, பருத்தி வீரன் அப்படின்னு. தொடர்ந்துண்ணே அண்ணா வாத்தியார் அண்ணா தொடர்ந்து 5 படம் கண்டினியூஸா ஹிட் கொடுத்த முதல் ஹீரோ கார்த்தி தானே. அந்த சந்தோஷம் இருக்குண்ணே. இல்லாட்டின்னா உங்க கேரக்டர் எடுத்து நடிச்சு பண்றதுக்கு வந்து ஒரு பெரிய தைரியமான, எங்களை மாதிரி உங்களுடைய வெறித்தனமான ரசிகர்கள்லாம் கோச்சுக்கும் இல்லையா. பட் கார்த்தி வந்து ரொம்ப ஹோம்ஒர்க் பண்ணி எங்கிட்ட நிறைய டவுட் கேட்டிருக்காரு. பஞ்சு டைலாக் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறேண்ணே. கண்டிப்பா உங்க பேரை தம்பி கார்த்தி அருமையா காப்பாற்றுவார். அதனாலதான் அவர் 1000ல் ஒருவன். அண்ணா, வாழ்க்கைக்கு ஒரே ஒரு தத்துவம். நீங்க சொன்ன டைலாக் போதுண்ணே. நான் என் பிறந்தேன்ல மேஜர் சுந்தரராஜ் உங்களை பார்த்து கேட்பாரு, உங்க கொள்கை தான் என்ன அப்படின்ட்டு. அழறவனை சிரிக்க வைக்கணும், சிரிக்கிறவனை சிந்திக்க வைக்கணும். இதுக்கு மேல என்னென்ன டைலாக் வேணும்? ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது நீங்க என்ன மிகப்பெரிய ரசிகர்னு எல்லாருக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். ஆனா எந்த திரைப்படத்துல என்ன பார்த்து நீங்க ரசிகனானீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அண்ணா, நான் வந்து 10ஆம் கிளாஸ் படிக்கல தானே 1964 பொங்கலுக்கு வேட்டைக்காரன் படம் வந்தது. அந்த படம் பார்த்ததுல இருந்து உங்களுடைய தீவிர ரசிகன் ஆயிட்டுனேன். அந்த படத்துல வர பாடல் வரிகள் ஒண்ணு போதுனே எங்களை எல்லாம் வழி நடத்துறதுக்கு. இங்க இருக்கிற அத்தனை பேரையும் வழி நடத்துறதுக்கு அந்த பாடல் வரிகள் போதும்னே. மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். அது போதுனே தம்பி. பாட்டையும் விட்டு வைக்கலையா நீ? அருமை. அப்புறம் நான் கொடுத்த அந்த கடலாக்கட்டைய இன்னும் பத்திரமா வச்சிருக்கியா? ஆமாண்ணா, வச்சிருக்கேண்ணே. ஆனா என்னன்னா, நீங்க கொடுத்தப்போ அந்த கடலாக்கட்டை எடுத்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தேண்ணே. இப்ப I am 71. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா அதை தூக்கி சுத்தணும்னா சைடு கலண்டுருச்சுன்னா வம்பா போயிடும். ஆனந்தராஜுக்கு வேட்டு வைக்கலான்னு கொடுத்தேன்னே, தம்பி தப்பிச்சுட்டாப்லன்னு நினைக்கிறேன். எடுத்து சுத்தினீங்களா படத்துல? சரி சரி, மிக்க நன்றி. ஓகே. கட்டப்பாவுக்கு கரலாக்கட்டை சுத்ததெல்லாம் ரொம்ப ஈஸி. கட்டப்பாக்கு கரலாக்கட்டை சுத்ததெல்லாம் ரொம்ப ஈஸி. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தம்பி. நீங்க மிகப்பெரிய உயரத்துக்கு வந்துகிட்டே இருக்கணும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ணா, கட்டப்பா படத்துல எனக்கு கேரக்டருக்கு பேர் வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் உங்க ரசிகரா இருந்ததுனால தானே. அதனால தானே சின்ன வயசுலயே 2 கையிலையும் சிலம்ப சுத்தி பழகிட்ட, கத்திச்சண்டை எல்லாம் பழகிட்ட. அதனால தானே எனக்கு கட்டப்பாவை நடிக்கிறது ரொம்ப ஈஸியா இருந்தது. இந்த நேரத்துல உங்களுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன் கட்டப்பாவை நடிச்சதுக்கு. வாத்தியார, தேங்க்யூ வாத்தியார. தேங்க்யூ. நான் ஒரு டைலாக் சொல்லுவேன், சொன்னா சத்யராஜ் சார் கோச்சிக்குவாரு. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சௌக்கியமா இருக்கீங்களா? அடங்கொப்பன் தாமரை பண்ணியில தலைமுழுக. அண்ணனுக்கு எப்படி தகடுமா, தகடு தகடு அப்படின்ற மாதிரி எனக்கு இந்த டைலாக் மாட்டிச்சு. என்னோட இன்ஸ்டியூட்ல படிச்சேன்னு சொன்னார் சுந்தரன். அப்கோர்ஸ் சிவராஜ்குமாரும் நானும் கிளாஸ்மேட் தான். சிவராஜ்குமார் இல்லையா, அந்த
கன்னடா ஹீரோ இருக்கார்ல, அப்புறம் நானும் கிளாஸ்மேட்ஸ் தான். அப்பா வந்து நான் அப்பான்னு சொல்கிறேன், சிவகுமார் அண்ணனை, எனக்கு அண்ணன் மாதிரி தான், இவங்கெல்லாம் அண்ணன் குழந்தைங்க தான். இந்த கதையை ஏன் சார் வந்து கார்த்திக் சார் ஒத்துக்கிட்டார் அப்படின்னா, அதுக்கு முழு காரணம் இவராக தான் இருப்பாருன்னு நான் நினச்சிட்டேன். ஏன்னா வந்து அவரோட நெருங்கி பழகக்கூடிய ஒருத்தரா இந்த கூட்டத்தில் யாரை பார்த்தேன்னு தெரியல, நான் வந்து சிவகுமார் அண்ணனை தான் பார்த்தேன். அஃப்கோர்ஸ் நாங்கள் நடிக்க வரும்போது கனவுகளோட ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேருந்து வரும்போது அவர் தான் முதல் முறையாக பார்த்தோம். அஃப்கோர்ஸ் என்னோட முதல் படமும் அவர் கூட தான். அதனால் இந்த நேரத்தில் வந்து என் நன்றிகளை உங்கள் பாதங்களிலே காணிக்காக செலுத்துகிறேன். இந்த கதையை நீங்கள் ஓகே பண்ணதுக்காக. நான் டைரக்டர் நலன் பெரியசார்ட்ட நலன் பெரியசார்ட்ட வச்ச ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் அது ஒன்று தான், இந்த படத்தை தேர்தலுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிடுங்க. இது வந்து போன எம்பி தேர்தல்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்த தேர்தலுக்கு கரெக்டாக பயன்படுத்தியிருக்காருன்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனால் ஐ தேங்க் டு நலன் சார். இந்த படத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு என்னை கேட்கலாம், நான் என்ன பண்ணுறேன்னு சொல்ல மாட்டேன், சொல்லவே மாட்டேன், கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேன் உங்ககிட்ட. ஏன்னு கேட்டிங்கன்னா படம் பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க நான் என்ன பண்ணியிருக்கேன்னு. எனக்கு நிறைய ஆர்டிஸ்டை சந்திக்கிற வாய்ப்பு மிக குறைவாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் நலன் சார் வந்து என்கிட்ட பேசும்போது, இந்த கேரக்டர் நீங்கள் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னார். ட்ரெய்லர் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ அதனால் அந்த கேரக்டரை என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் சார். அண்ட் சத்யராஜ் சார் வந்து இன்னொரு அண்ணன் மாதிரி அவர் வந்து இந்த படத்தில் ஒரு 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 செல்லமாக ஒரு வார்த்தையை சொன்னார் என்கிட்ட. வீட்டுக்கு அனுப்புறீங்க, புரட்சி தலைவர் யூஸ் பண்ண கர்லா கட்டையை தூக்குறீங்க, வண்டியில் எடுத்துகிட்டு போறீங்க, ஷூட்டிங்கில் யூஸ் பண்ணுறீங்க, அப்படியே திரும்பி கொடுத்து விட்டுறீங்க அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. ஸோ அதனால் ஐ தேங்க் டு சத்யராஜ் சார். அந்த கர்லா கட்டையை நீங்கள் எல்லாம் பார்க்கணும். உண்மையை சொல்கிறேன், இந்த இப்படி தூக்கி நிறுத்தலாம் பார்த்தா நிறுத்த முடியல. நான் ரெண்டு கையை வச்சுட்டேன் அதில். ஸோ அதை வாங்கி பத்திரமா வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், பார்த்தேன் வீட்டில். ஸோ அதனால தேங்க்யூ வெரி மச். அதை தூக்கி சுத்தி இருக்காருன்னா அவருடைய வலிமை என்னன்னு நமக்கே தெரியுது. ஸோ இன்னைக்கு சிவகுமார் அண்ணன் யோகா பண்ற மாதிரி அவர் மார்க் என்னன்னு சொல்லுவாங்க. அவர் வந்த உடனே என்கிட்ட கேட்ட கேள்விடா, டேய் எங்க வீட்டு பொண்ணு கூட கொடுத்துருக்கடா, நல்லா பாத்துக்கடா அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால நல்லா பாத்துக்கிறேன், டோன்ட் வரின்னு. தேங்க்யூ வெரி மச். இந்த படத்துல வந்து இந்த விழாவுடைய நாயகன் திரு சந்தோஷ் நாராயண் அவர்கள், அவரு ரொம்ப சுரசுர வாசிச்சுட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். வந்துருவாருன்னு நினைக்கிறேன். வந்தாருன்னா சந்தோஷம், வரலன்னாலும் சந்தோஷம். வரலன்னா அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காருன்னு அர்த்தம். ஏன்னா 12th ரிலீஸ் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால இந்த படத்தினுடைய நாயகன் திரு கார்த்தி சார், ஐ தேங்க் டு கார்த்திமா. தேங்க்யூ வெரி மச். இது வந்து கிவ் மீ அ நைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு அவருக்கு மட்டும்தான் காம்பினேஷன் இருந்தது, வேற ஆர்டிஸ்டோட பெரிய காம்பினேஷன் எனக்கு பெருசாக இல்லை. ஸோ அதனால் ஐ தேங்க் டு கார்த்திக். வந்து என்னுடைய அண்ணன் குழந்தைங்க மாதிரி. ஸோ இவராகட்டும், சூர்யாவாகட்டும், ஜோ சிஸ்டர் ஆகட்டும், தேங்க்யூ. நான் கண்டிப்பாக சொல்லிடுறேன் சூர்யா கிட்ட. தேங்க்யூ. இவங்க எல்லாம் வந்து என்னுடைய ஃபேமிலி மாதிரி. இதை வந்து பெருமையாகவும் சொல்கிறேன். சில நடிகர்கள் வந்து வயதாய் ஒதுங்கிட்டாங்க, அல்லது மறைந்த தலைவர். நாங்கெல்லாம் மறைஞ்சு போகலாம், இருக்கலாம், எங்களை ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஆனால் மறக்க முடியாத ஒருத்தர் இருக்காரு, அது வாத்தியார் மட்டும்தான். அவர் என்னைக்குமே மறக்க முடியாத ஒரு நபராக இருப்பாருன்னு நான் நம்புறேன். நாங்கெல்லாம் ஈஸியாக மறந்துடுவோம். அதனால அந்த கேரக்டரை துணிச்சலோட செஞ்சிருக்கிற திரு கார்த்தி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும். இந்த படத்தில் பண்ண திரு கேமராமேன் ஆகட்டும், ஆர்ட் டைரக்டர் ஆகட்டும், ஸ்டென்ட் குரூப் ஆகட்டும், இது இந்த படத்தில் பண்ண எல்லா டெக்னீஷியனையும் சொல்லணும்னு ஆசை தான் எனக்கு. இருந்தாலும் எனக்கு
காசு கொடுத்த தயாரிப்பாளர்ல இருந்து காஃபி கொடுத்த ப்ரொடக்ஷன் பாய் வரை என் நன்றியும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த படம் நிச்சயமா ஒரு சினிமா உலகத்தை திரும்பி பார்க்கிற ஒரு படமாக தான் இருக்கும்னு நான் நம்புறேன் என்னுடைய கேரியரில். தேங்க்யூ வெரி மச். இந்த படத்தை எல்லாம் தியேட்டரில் பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி படத்தை நலன் பெரியசாமி சார் எடுத்திருக்காருன்னு நான் நம்புறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஞானவேல் சார். தேங்க்யூ வெரி மச். என்னுடைய நண்பர் நம்பியாருக்கு அப்புறம் வில்லன் நடிகர்கள்லேயே எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு நடிகர் நீங்க. இந்த திரைப்படத்தில் நீங்க என்னுடைய ரசிகரா நடிச்சிருக்கீங்க. அதை பத்தின அனுபவத்தை பத்தி சொல்லுங்க. சொல்லலாம், நிறைய சொல்லலாம். அதை சொல்லக்கூடாதுன்னு ஒரு அன்பு கட்டளை வந்து டாக்டர்கிட்ட இருந்து வந்திருக்கிறதால அப்ப ஷார்ட்டா சொல்லுங்க. எந்த கெட்ட பழக்கமும் இல்லைன்னு சொன்னீங்க. திரு நம்பியார் அவர்களுக்கும் எந்த கெட்ட பழக்கமும் இல்லைன்னு சொன்னீங்க. புரட்சி தலைவருக்கும் எந்த கெட்ட பழக்கமும் இல்லைன்னு சொன்னீங்க. அண்ணன் ஒருத்தர் இங்க உட்கார்ந்துருக்காரு, சிவகுமார் அண்ணன், அவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. அதனாலதான் இன்னை வரைக்கும் நல்லா இருக்காரு. என்னை பார்க்கும்போது சில நடிகர்கள் என்னை வந்து என்ன சொல்றது, நான் வந்து என்னை விட மூத்த நடிகர்களுக்கு கொஞ்சம் நடுவில் மாட்டிட்டேன், என்னை விட இளைய நடிகர்களுக்கு கொஞ்சம் மேலே மாட்டிட்டேன். திரிசங்க மாதிரி நடுவில் மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்கேன். என்னடா வம்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களை விட 10 வயசு சின்னவன் அப்படின்னா இவங்களோட 10 வயசு பெரிய வேண்டிய மாதிரி. கார்த்தியை விட நான் வந்து ஒரு 15 வயசு பெரியவனா இருப்பேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஓகே, சத்யராஜ் சார் கை காட்டுறாரு, தலைவர் கொஞ்சம் கம்மியா சொல்லுங்க தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணா சரி ஓகே, நான் உங்களை மறந்து அடிச்சு விட்டுட்டேன். ஓகே விட்டுட்டேன். இன்னும் பெரிய நடிகருக்கு ரஜினி சார் என்னை பார்க்கும்போது கேட்டாரு, இன்னும் அப்படி இருக்கீங்களே அனந்தராஜன், இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு சார், அதனால அப்படியே இருக்க சார்னு சொல்லிட்டு இருந்தேன். ஞானவேல் சார் அங்கே உட்காந்து கமாண்ட் விட்டுட்டு இருக்காரு, பக்கத்தில் சிரீஷ் வேற உட்காந்து இருக்கு. அதனால சிரீஷ் பார்த்தேன். ஓகே, தேங்க்யூ வெரி மச். ரொம்ப சந்தோஷம். இந்த குரலை கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். ஆனா இந்த படம் பாருங்க, அப்பதான் நான் என்னன்னு சொல்லுவேன் உங்களுக்கு, நான் என்னவா நடிச்சிருக்கேன் இந்த படத்துல அப்படின்றது படம் பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். என்னோட சினிமா ஜேர்னியில் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் மெமரபிள், மோஸ்ட் செரிஷ் டேஸ் வந்து நலன் அண்ட் ஸ்ரீனிவாஸ் கவினியம் அவங்க 2 பேரும் மீட் பண்ணது. எனக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, என்ன நடக்குதுன்னே புரியல. அதாவது சிரிச்சு பியாண்டுக்கு போயிட்டேன். ஏன்னா அவர் நேச்சுரலாக அவர் வாழ்கிற வாழ்க்கையும் அவர் பேசுகிற விதமும் அவர் திங்க் பண்ணுறதும் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாகவும் ஒரு எனக்கு வந்து ஒரு சுனாமி ஆஃப் எமோஷன்ஸ் வந்தது நலன் அண்ட் ஸ்ரீனிவாஸ் கவினியம் மீட் பண்ணுவோம் சூதுகவும் அப்போ. ஸோ அது ஐ வில் பி வெரி வெரி ப்ரவுட். எனக்கு அப்பயே ஃபீல் ஆச்சு, எனக்கு இது ஒரு ஃபினாமினன் இன் இந்தியன் சினிமா வந்து பயங்கரமாக உருவாகி பெரிய லெவலில் வரப்போகுதுன்னு சொல்லி ஐ எம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் யூ நலன். இந்த வாவாத்தியார் படம் நான் வந்து ப்ராபப்ளி ஃபஸ்ட்டு டைம் அண்ட் ப்ராபப்ளி த ஒன்லி டைம் நான் ஃபோன் பண்ணி இந்த படம் எப்படியாவது நான் பண்ணுறேன் தலைவா, எனக்கு மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணி ஆள்லாம் வச்சு கெஞ்சி நான் வந்து சிவி குமார் சார்கிட்டலாம் பேசி, தலைவா மியூசிக் எப்படியாவது நான் எப்படி வேணாலும் பண்ணுறேன், எனக்கு தயவு செஞ்சு இந்த வாய்ப்பு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டேன். அண்ட் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் மூவி. ஒரு ஒரு ரியல் லைஃப் சூப்பர் ஹீரோ அப்படி நம்ம இன் ஹிஸ்ட்ரி அப்படி நினச்சோன்னா எம்ஜிஆர் அவர்கள் போல எனக்கு ரீசன்ட் ஹிஸ்ட்ரியில் ஐ திங்க் ஹீ இஸ் த லேட்டஸ்ட் ஹியூமன் சூப்பர் ஹீரோன்னு சொல்லலாம். அவருடைய கதைகள் இந்த படம் மூலயமா அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி, அவருடைய லைஃப்பில் என்னெல்லாம் நடந்தது, எப்படி அவருடைய சேலஞ்சஸ் அவர் எப்படி சந்திச்சார், எப்படி உடைச்சார் அப்படின்றத கேட்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ எனக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மியூசிக்கலாக பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு ஒரு சூப்பர் ஹீரோ ஃபில்ம் மாதிரி எனக்கு இந்த வாவாத்தியார் ஃபீல் ஆச்சு. அண்ட் அதை வந்து சூப்பராக அதை வந்து நிட் பண்ணியிருந்தார் நலன் அவர்கள். அண்ட் ஐ எம் வெரி வெரி ப்ரவுட் அண்ட் ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். கார்த்தி சாரோட பர்ஃபார்மன்ஸ் ஐ திங்க் கொஞ்சம் வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சார் நம்ம ஒன்றா ஒர்க் பண்ணி. அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி. இது
சூப்பராக இருந்தது. அண்ட் எப்படின்னு யூ ரிமைன் த சேம் போத் ஆஸ் அ பர்சன் அண்ட் உங்களுடைய இவ்வளோ வருஷம் ஹசில் பண்ணியும் யூ மெயின்டைன் யுவர் எவ்ரி திங் வெரி வெரி டைட் அண்ட் இட்ஸ் அமேசிங். கீர்த்தி யுவர் பர்ஃபார்மன்ஸ் வாஸ் அமேசிங். நான் வந்து லாஸ்ட் லெக் ஆஃப் அந்த டெலிவரிஸில் இருக்கேன், அதனால தான் வந்த உடனே ஓடி ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். அண்ட் சத்யராஜ் சார், அண்ட் வெரி 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 ப்ரவுட் டு பி இன் ஒன் ஆஃப் யுவர் மூவிஸ். ரீசெண்டாக உங்களோட படங்கள் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் நிறைய அமேசிங் பர்ஃபார்மன்ஸஸ் இந்த படத்தில் எனக்கு இருந்தது. என்னோட பெர்ஸ்பெக்டிவில் ஐ திங்க் நான் அந்த கதை கேட்கும்போது கூட கமர்ஷியல் சினிமாவுக்கு ஒரு நியூ ஒரு டோர் ஓப்பனராக இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ப்ராஸ்பெக்டிவாக எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த கதையை கேட்கும்போது எனக்கு ஒரு ஆடியோ நோட்டாக தான் அந்த கதையை வந்து அனுப்பிச்சிருந்தாங்க நல்லன்னு. ஸோ அப்படி இஃப் வீ கேன் ஓப்பன் அ டோர் ஐ வில் பி வெரி வெரி ஹாப்பி. அண்ட் ஸ்கோர்லாம் ஒர்க் பண்ணும்போது சம்டைம்ஸ் நமக்கு ரொம்ப வி ஃபீல் வெரி ஹாப்பி ஒர்க்கிங் ஆன் த ஸ்கோர். இந்த ஸ்கோரில் வந்து எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் கப்புள் ஆஃப் டேஸ் எனக்கு ரொம்ப பர்சனலி ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. அண்ட் ஐ விஷ் யூ ஆல் வெரி 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 ஃப்ரம் மை ஹார்ட் அ பிக் சக்ஸஸ் இந்த படம் மூலியமாக. அண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 டேஸ் 4 டேஸில் வந்து ஒன்று ஹிட் த ஸ்க்ரீன்ஸ். அண்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலயமா புது அவென்யூஸ் ஓப்பன் ஆகணும்னு நினைக்கிறேன். அண்ட் நலனுக்குமே ஐ வாண்ட் டு விஷ் யூ ஃபார் யுவர் அமேசிங் ஜேர்னி இன் சினிமா. அண்ட் தேங்க்யூ என்னுடைய டீமுக்கு, நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க, மியூசிக் டீம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு அங்கங்கே நிறைய போஸ்ட்லாம் சரணியை காட்டினாங்க. அதாவது 9 years கழித்து படம் பண்ண வர்றாரு அப்படின்னு ஒரு பில்டப்பாக சொன்னாங்க. நான் இப்படி ஆக்சுவலாக நீங்களாம் பேக் பண்ணோம், 9 வருஷம் படம் எடுக்காமல் இருந்திருக்கான், இவன் என்ன பண்ண போகிறான்னு. ஆனால் எல்லோரும் கான்ஃபிடண்ட்டாக இருக்காங்க, சந்தோஷம், நன்றி. ஒரு வாட்டி சூதுகோ முடித்தோன்னே எஸ்ஆ பிரபு சார் வந்து என்னை பிடிச்சி தனியாக பேசணுன்னாரு. சரின்னு போய் பேசும்போது அவர் என்ன சொன்னான்னா, சூதுகோன்னு ஒரு தலைப்பு வச்சு இப்படி ஒரு படம் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், ஐயா அது ஒரு கேலி, ஒரு கிண்டல், அதை அப்படி எடுக்காதீங்க அப்படின்னேன். அது ஒத்துக்க மாட்டேன்ட்டார் அவர். சிவகுமார் சாரும் அது எப்படி அப்படி எடுத்திருக்காங்க பசங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டதாக கேள்விப்பட்டேன். அப்போ அன்னைக்கு ஒரு வாக்கு கொடுத்தோம், கவலைப்படாதீங்க நாங்கள் தர்மம் வெல்லுன்னு ஒரு படம் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த தர்மம் வெல்லும் தான் இந்த படம். ஸோ எங்கள் வாக்கை நாங்கள் நிறைவேற்றிட்டோம். அப்புறம் இந்த படத்துக்குள்ளே ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கும்போது ஃபிசிக்கலாக சொன்னால் ஒரு கரும்பு மிஷினுக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஃபிசிக்கலி இட்ஸ் எ வெரி டஃப் ஒர்க்கு. மென்டலி பார்த்தீங்கன்னா இது ஒரு கண்டிப்பாக எனக்கு ஒரு சாஃப்ட்வேர் அப்கிரேடு தான் சொல்லுவேன். கொஞ்ச நாளைக்கு பக்ஸஸ் ஃபிக்ஸஸ்லாம் இருக்கும், பட் ஆனால் ஓவர் த லாங் பீரியட் இட் வில் பி சாஃப்ட்வேர் அப்கிரேட் தான் நினைக்கிறேன். இந்த படம் எனக்கு வாய்ப்பளித்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகள். அலாங் வித் ஞானவேல் சார், கார்த்தி சார், அவங்களால தான் இந்த படம் இட் ஹஸ் கம் அவுட். ஸோ வெரி கிரேட்ஃபுல். அப்புறம் இதில் ஒர்க் பண்ண மிச்ச எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்கிறதுனா, இந்த படம் ஹிட்டானா அதுவே என்னோட நன்றியாக நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களோட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களோட திருந்து கிடைச்ச ஒரு நன்றியாக நான் வச்சுக்கிறேன். தேங்க்யூ ஆல். அண்ட் சுந்தர் சூப்பரா, அவன் தான் மேக்ஸிமம் போனான் இந்த படத்தில். ஐ எம் வெரி கிரேட்ஃபுல்ரா. தேங்க்யூடா. நல்ல சார், இல்லைங்க சில கேள்விகள் இருக்கு. உங்களுடைய முதல் படம் வித் கார்த்தி சார். சாரி உங்களுடைய முதல் படம் வித் கார்த்தி சார், முதல் திரைப்படம் வித் கார்த்தி சார் இல்லைங்களா? இந்த திரைப்படத்துக்கு, இந்த கதைக்களத்துக்கு கார்த்தி சார் தான் இஸ் த பர்சன் அப்படின்னு நீங்க முடிவெடுத்ததுக்கு காரணம் சொல்லுங்க சார். இல்லை, முடிவெடுக்கிறதுக்கு யோசிக்க தேவையில்ல, அது ஃபேக்சுவலாக லாஜிக்காக ஃபிக்ட் ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்களா அந்த இமேஜ் எவ்வளோ பொருத்தமாக இருந்துச்சுன்னு. அதுவே அதாவது நாங்கள் இதில் வந்து இதுக்கு யார் பொருத்தமாக இருக்கான்னு யோசிப்பதற்கு அங்கே வேலை இல்லை. அதுவே யார் பார்த்தாலும் சொல்லுவாங்க ஓ கரெக்டாக இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி எளிதாக அமைஞ்சிருச்சு.
பட் அவர் கன்வின்ஸ் பண்ணுறது தான் எனக்கு ஒரு ஒர்க்காக இருந்துச்சு. அதை நான் அது வந்து எல்லாருக்கும் நன்றி சொல்லட்டும். அது ஏன்னா அந்த ஸ்கிரிப்டில் பல வெர்ஷன்ஸ் போணுச்சு, பல பேர்கிட்ட நான் கன்சல்ட் பண்ணியிருக்கேன், பல பேர்கிட்ட அப்கிரேட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பண்ணி தான் என்னால் அச்சீவ் பண்ண முடிஞ்சுச்சு. பட் ஆனால் அவர் கேட்ட சில கேள்விகள்லாம் வந்து அந்த கதைக்கு யூஸ்ஃபுல்லான விஷயமா மாறி அது எங்களை நல்ல இடத்துக்கு கொண்டு போணுச்சு. ஸோ அந்த வகையில் அவருக்கு மிக பொருத்தமான படம். The central plot of the film நம்ம வாத்தியார் அவர்கள் எம்ஜிஆர் சாரோடைய ஃபேன் பாயிசம் தான் இதோடைய கதைக்களம் அப்படின்னு கொண்டு வந்தது காரணம் என்ன சார்? நான் ஒரு ஆஸ் அ ரைட்டர், ஸ்டோரி ரைட்டர்னா, ஸோ எனக்கு வந்து கான்டெக்சுவலாக நம்ம சமுதாயத்தில் இருக்கிறோம், சினிமாவை வந்து நம்ம நேசிக்கிறோம் ஆஸ் அ சொசைட்டி. அதில் இப்படி ஒரு கதாபாத்திரம் உருவாகிறது வந்து ஆஸ் அ ரைட்டராக எனக்கு பயங்கர எக்ஸைட்டிங். ஸோ அதுதான் என்னை ஃபஸ்ட் ட்ரைவ் பண்ணுச்சு. எனக்கு நாங்கள் வந்து நான் பர்சனலாக நான் ஒரு வாத்தியார் ஃபேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. பட் அதுக்கப்புறம் இவர் எடுத்து அவரே தேர்ந்தெடுத்தோன்னா வாவ் வாத்தியார் வச்சா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே அப்படின்னு உள்ளே போனதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட பயங்கரமான அட்மைரராகவும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக ஆகிட்டேன். அப்புறம் நான் அவரை பற்றி நிறைய பாசிட்டிவான விஷயம் சொல்லலாம். என்னென்னா நான் அவரோட பொலிட்டிக்கல், பர்சனல் இதெல்லாம் விட்டுருங்க. ஞானவேல் சாரோட அப்பா வந்து ஒரு வாட்டியை சொன்னார், நான் இன்னைக்கு ஹெல்த்தியாக இருக்கேன்னா அதுக்கு வாத்தியார் தான் காரணம்னு சொன்னார். எந்த கெட்ட பழக்கம் இல்லைன்னா வாத்தியார் தான் காரணம்னு சொன்னார். ஸோ அந்த காலத்தில் வந்து ஒரு ஹீரோவை இன்ஸ்பிரேஷனாக எடுத்ததுனால அவர் ஹெல்த்தியாக மாறியிருக்காரு. ஸோ பொறுப்பாக அவர் ஒன்று பண்ணியிருக்காரு. அதுக்கு இந்த படம் டெடிகேஷன். வாவ் வாவ் சார். வா வாத்தியார் அப்படின்ற டைட்டிலுக்கு காரணம் என்ன சார்? இது வந்து வாத்தியாரை வாங்கன்னு அழைக்கிறோம், ரைமிங்காக இருக்குது. அப்புறம் நல்ல தலைப்புங்கிற அதுவாக தேர்ந்தெடுத்துக்குது, நாங்கள் வைக்கிறோம், அவ்வளோதான். சூப்பர், ஃபேண்டாஸ்டிக் சார். நான் ஆல்ரெடி கேட்ட கேள்வி பட் ரிப்பீட்டில் கேட்குறேன் சார். 5 reasons நம்ம சூதுகவமோடைய அந்த ஐடியாலஜி மாதிரி கிட்னாப் பண்ணுற 5 rules மாதிரி இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் 5 rules to watch this film in theaters. காட்சி சார் சிலம்பம் சுற்றிருக்கார், கிருத்தி ஷெட்டி நல்லா டான்ஸ் ஆடிருக்காங்க, நான் டைலாக் எழுதியிருக்கேன், சனா மியூசிக் போட்டிருக்கார். அப்புறம் வந்து படம் ரொம்ப நல்லா இருக்கு. சில படங்கள் வந்து ஈஸியாக கதை சொல்லிடலாம், ஆனால் இந்த படம் கதை சொல்கிறதே கஷ்டம். ஏன்னா அவ்வளோ காம்ப்ளிகேட்டட் ஸ்கிரிப்ட் இது. அதை வந்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணி ரொம்ப அழகாக டெலிவரி பண்ணியிருக்காரு நலன் சார். அவரோட இது 3வது அசோசியேஷன். முதல் படம் சூதுகம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம், அப்புறம் காதலும் கடந்து போகும் கோ ப்ரொடியூஸ் பண்ணோம் சிவி சாரோட. இப்போ 3வது படம் வந்து கூட அசோசியேட் ஆகிருக்கும். இது கண்டிப்பாக எல்லாரையும் திருப்திப்படுத்தும் நம்புகிறோம். மெய்யழகன் படம் வந்து கார்த்திக் சாரோட கேரக்டர் புல் ஆஃப் பண்ணுறது வந்து ரொம்ப 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 கஷ்டம். அது எல்லாரும் சொன்னாங்க, அது சாதாரணமாக ஒரு நடிகரால் அதை வந்து பிலீவபுளாக ப்ரெசன்ட் பண்ண முடியாதுன்னு. அது ரொம்ப ஏன்னா பெரிய ரொம்ப ஹை ஹீரோயிக் மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்காது. உங்களுடைய எமோஷனை வந்து கடத்தணும். உங்களுடைய எமோஷனை வந்து ஆடியன்ஸுக்கு எந்த ஒரு ஃபைட் இல்லை, சாங் இல்லை, ஆனால் அந்த கேரக்டரோட கனெக்ட் பண்ண வைக்கணும். அதை வந்து ரொம்ப அழகாக கார்த்திக் சார் பண்ணியிருப்பார். இப்போ இந்த படம் வந்து அவருக்கு முழுமையான ஒரு ட்ரீட். ஒரு சிறுத்தை மாதிரி கம்ப்ளீட் மாஸ் கமர்ஷியலும் கிடையாது, அதே நேரத்தில் ரொம்ப எக்ஸ்பெரிமெண்ட் படமும் கிடையாது. இது ஒரு தின் லைன். இது தமிழ் சினிமாவுக்கு ஒரு புது கதையாக இருக்கும், ப்ரெசன்டேஷனாக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த டீம் எடுத்திருக்கு. அவரோட அசோசியேட் டைரக்டர்ஸ் ஆகட்டும், எடிட்டிங் சைடு வந்து வெற்றி, அனரசு மாஸ்டர், ஏன்னா ஏகப்பட்ட ஆக்ஷன் இருக்கு. கிரண் சாருடைய கான்ட்ரிபியூஷன் இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன். இன்னைக்கு ஜார்ஜ் இல்லை, ஏன்னா ஃபைனல் ஒர்க் போயிட்டுருக்கு. டிஓபி வந்து அவ்வளோ எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு ஒர்க்கு. அவங்க எல்லாத்துக்கும் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும். ப்ளஸ் ஆர்டிஸ்ட் ஆனந்தராஜ் சார், சத்யராஜ் மாமா, எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. கீர்த்தி வந்து வெல்கம் டு தமிழ் சினிமாமா, லக்கி சாம் ஃபார் தெலுங்கு இண்டஸ்ட்ரி. ஸோ வெல்கம் டு தமிழ் சினிமா. அண்ட் எல்லாருக்கும் நன்றி ஷில்பா. அண்ட் ஆல் த ஆர்டிஸ்ட். பூர்ணிமா இஸ் லைக் ஃபேமிலி. எங்களுக்கு ஸ்கூல் டேஸில்
பிருந்தாவோட ஃப்ரெண்ட் அவங்க பூர்ணிமா. ஸோ மோர் தென் ஃபேமிலி, ஷீ இஸ் அ சிஸ்டர். ஸோ அவங்களும் இங்கே இருக்கிறது எங்கள் ரொம்ப சந்தோஷம். தனஞ்சயன் சார், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். அண்ட் சினீஷ், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். அண்ட் ரவி, தேங்க்ஸ் பிரதர். வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க? தேங்க்யூ டார்லிங். அண்ட் மிகப்பெரிய வெற்றிய படமாக அமையும். கார்த்தி ரசிகர்களுக்கு இது மிகப்பெரிய படமாக அவங்க ரசிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கிற கமர்ஷியல் படமாக அமையும். இந்த நேரத்தில் வாத்தியாருடைய பிளெஸிங்ஸ் இந்த படத்துக்கு இருக்கு. என்ன பிரச்சனைகள் என்ன இது இருந்தாலும் வாத்தியாருடைய ஆசீர்வாதத்தோட இந்த படம் நல்ல படமா வெற்றி படமா அமையும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.